ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூப்பர் ஹிட் ட்ரேடர். இன்றைக்கான நிஃப்டி ப்ரிடிக்ஷன் லெவல் தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். கால்ஸ் கொடுக்குறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க் ஏரியா சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் இங்கே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ 23,228 போயிட்டுருக்கு. இது ரிஸ்க் ஏரியாவில் இருக்குது. எது ரிஸ்க் ஏரியானா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.618 0.5, அதாவது ஃபிபனாசியில் அந்த கோல்டன் ரேஷன் சொல்லுவாங்களா, அதுக்கு கீழே நின்றுருக்கு. பட் ரீடெஸ்ட் ஆகாமல் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ கீழே வரதுக்கு எங்கெங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 23,210 210 பிரேக் பண்ணால் 23,171 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவும் ரிஸ்க் ஏரியா தான். அதுக்குள்ளே என்ட்ரி நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது ரிஸ்க் ஏரியா. அதாவது ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டும் இருக்கும். பட் நமக்கு ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60-70% பாசிபிலிட்டி எடுத்தால் நம்ம எப்பொழுதுமே ட்ரேடில் சேஃப்டியாக இருக்க முடியும். அந்த ரிஸ்க் ஏரியாவில் என்ட்ரி எடுக்க மாட்டேன். அப்போ எங்கே நான் கீழே என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, அந்த 23,171 இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் பிரேக் ஆகணும். இந்த இங்கே பிரேக் ஆகி மறுபடியும் கன்ஃபார்மாக ரீடெஸ்ட் ஆகணும். ஏன்னா இப்போ எப்போ வேணாலும் மறுபடியும் மேலே போகும், கீழே போகும். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் கவனிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே ஃபாலோ ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மேலே போயிட்டு தான் ஃபாலோ ஆகும். இன்ட்ராடே பண்ணுறவங்க ஃபுல்லாக ஃபாலோ ஆகுதுன்னு நம்பி நம்ம பிஇ கொடுத்து உட்காந்தோம்னா அன்னைய ஜோனில் ஃபுல்லாக மேலே போச்சுன்னா நம்ம காசு அன்னைக்கு லாஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கீழே உடஞ்சி 23,171 ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் வெயிட் பண்ண ரொம்ப சேஃபு. 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் உடஞ்சா ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணி அந்த ரீடெஸ்ட் பாஸ்டாகி கீழே வந்துச்சுன்னா, அந்த ரீடெஸ்ட் கரெக்டாக பாஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா 23,111 வரைக்கும் வரும் நான் எதிர்பார்க்குறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 23,111 23,111 உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரெட் லைன் போட்டிருக்க மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா 23,103 வரும். இப்போ இங்கே வச்சா 23,111 வரும். அப்போ 23,111 போதுன்னு வெளில போகிறது நல்லது. அதுக்கப்புறம் கீழே உடஞ்சோன்னா 23,025 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இன்னைக்கே வருமானா அது டவுட் தான். ஸோ 23,111 வரைக்கும் வந்தால் ஃபுல்லாக 23,111 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சின்ன லாபம் வந்தாலே வெளில போகிறது. எப்போதுமே ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டை கண்ணில் பார்த்தா புக் பண்ணுறது இருக்கிறதே சேஃபு. அதெல்லாம் அப்படி தான் புக் பண்ணணும். நான் அப்படி தான் புக் பண்ணுவேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த 23,171 போட்டிருக்கேன் பாருங்க. 23,171 343 வரைக்குமே நோ ட்ரேட் ஜோன் தான். என்ன காரணம்னா மார்க்கெட் இப்போ ஃபுல்லாக கிராஸில் தான் இருக்குது, ஃபுல்லாக ஃபாலில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை நம்பி காசு போட்டோம்னா கண்டிப்பாக காசை காலி தான் பண்ணணும். நான் கால் சைடு போட்டோம்னா சரி, அப்படியும் கால் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் இருக்குது. ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கே வாய்ப்பு இருக்குன்னா, என்னோட ஹை இருக்குது பார்த்தீங்களா 23,343, அதை ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் பிரேக் பண்ணும். கம்பல்சரி 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணும். ரெட் கேண்டில் தான் சாரி ஏன்னா கிரீன் கேண்டில் அது பிரேக் அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் தான் என்ட்ரி எடுத்தோம்னா அது 23,413 வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் சாலிடாக கிடைக்கும். 60-70 பாயிண்ட் சாலிடாக கிடைக்கும். ஆனால் 23,343 ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தால் தான் நம்ம ஒரு 60 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஇ சைடு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்தாலுமே இந்த பாருங்க, நீங்கள் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த 23,210 தொட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க அந்த ரெட் கேண்டில். அதை அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 23,171 வரைக்கும் வரதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கும் போதே வந்துட்டு இருக்கோம். இது ரிஸ்க் ஏரியா தான். அதனால் வேடிக்கை பார்க்கறது தான் பெட்ரு. ஏன்னா நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு பண்ணுவாங்க. அதில் ரிஸ்க் எடுத்தோம்னா நமக்கு தான் பெரிய ரிஸ்க் ஆகிடும். நம்ம கேபிட்டல் ரிஸ்க் ஆகிடும். அதனால 23,171 ஸ்ட்ராங் கேண்டில் ரெட் கேண்டில் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி கன்ஃபார்மாக ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிரேக் பண்ணி என்ட்ரி கூட ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ரீடெஸ்ட் மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் ஆன ஸ்ட்ராங் கேண்டில் கிராஸ் ஆனிச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன். அது 23,111 வரைக்கும் வரும். ஆனால் நான் 23,111 வரைக்கும் வேடிக்கை பார்க்க மாட்டேன். என்னோட இதில் ப்ராஃபிட் காமிக்க ஆரம்பிச்சா புக் பண்ணிட்டு வெளில போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.